நேற்று இருந்தவர்கள் இல்லை, எத்தனையோ பேர் எல்லாம் வர முடியாமல் போயிடுச்சு. நம் தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபைக்கு நன்றி சொல்லு. அவர் பாராட்டின தயவுக்கு, தகப்பனே நீ நல்லவரப்பா, நீ உயர்ந்தவரப்பா என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சொல்வோம், லார்ட் ஐ எம் ஹியர் டு see you அப்பா. தடைகளை நீக்கி போடுகிற தேவன் எல்லாவற்றையும் அப்பா எடுத்து போட்டு எங்களோடு கூட இடைப்படுங்க அப்பா. ஐ நீட் யூ, நீர் வேண்டும் தகப்பனே என்று சொல்லி சொல்லுவோமா. அழகானவர் தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, அழகானவர் தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உமை நான் அறிந்து சேர்ந்து சொல்லுவோம், அழகானவர் தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, என் அன்பே, நன்றி அப்பா என்று சொல்லுவோமா. அந்த தூய தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம். அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க, லார்ட் ஐ வாண்ட் யூ. நெருங்கி ஜீவிக்கிற ஒரு காரியத்துக்காக, இந்த நாட்களுக்காக நன்றி என்று சொல்லி சொல்லுவோமா. உயர்ந்தவரே, என் உங்களை பார்க்கணும் அப்பா, உங்களை பார்க்கணும், உன் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு சொல்லுவோமா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை. முடிந்தவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு மனதோடு சொல்லுவோமா. அழகா உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. சேர்ந்து உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. அழகானவர், அழகானவர் தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. குரல்களை உயர்த்தி கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நன்றி அப்பா, என் அன்பே, என் அன்பே. நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காகவும் நன்றி அப்பா. என் தேவன் நீங்கள் பிரசன்னமாக இருக்கிறதற்காகவும் நன்றி தகப்பனே. எங்களோடு இடைப்படுகிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறதற்காக நன்றி. நம்மளுக்கு பதிலளிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லி அப்பா எங்களோடு கூட இடைப்படுங்க, எங்களோடு கூட பேசுங்க அப்பா. ஒருவேளை வர தடைப்பட்ட யாராவது இருப்பார் இல்லையாண்ணா தகப்பனே, அவர்களை சந்திங்க, அவர்களோடு கூட இடைப்படுங்க அப்பா. வந்து கொண்டிருக்கிற ஆசீர்வதிங்க, வந்த ஒருத்தரோடு கூட இடைப்படுங்க. வந்த வண்ணமாக நாங்கள் திரும்பாமல் என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவும் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
நம்ம கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல்கள் நம்ம சேர்ந்து பாட போகிறோம். இந்த எரிகோ கோட்டையை இஸ்ரவேல் ஜனங்கள் 6 நாள் அமைதியாக சுற்றி வந்தாங்க. ஒருவேளை இந்த 6 நாட்கள் அமைதியாக இருக்க வேண்டிய காலங்களாக இருந்திருக்கலாம். எதுவுமே பேச முடியாத காரியங்கள், ஏன்னா ஒரு பெரிய கோட்டை நம்மளுக்கு முன்னாடி நிற்கிது. ஆனால் அந்த 7வது நாள் நம்ம சுற்றி வர போகிறோம். அமைதியாக இல்லை, வாயிலை திறந்து தேவனை ஆர்ப்பரித்து துதித்து நம்ம பாட போகிறோம். உள்ளத்தை நாளத்திலிருந்து நம்ம சொல்ல போகிறோம், நன்றி அப்பா என்று சொல்லி. அவர் செய்த நன்மைகளுக்கு, அவர் பாராட்டின கிருபைகளுக்கு நன்றி. அநாதி தேவன் நம்ம அடைக்கலாம். அவர் நித்திய புயங்கள் ஆதாரமாக இருக்கிறது. தாவீது பால் பராசமுக்கு போகிறான். அங்கே சத்துருக்கள் வந்து தண்ணீர்கள் உடைந்து போகிற மாதிரி போனாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வேலை பண்ணாங்க. அவங்க விட்டுட்டு போன எல்லா அந்த அந்நிய தேவர்களையும் சுட்டரித்தார்கள். ஸோ நம்மளுக்குள்ள இருக்க தேவையில்லாத காரியங்கள் சுட்டரிக்கப்படணும். இன்னைக்கு நம்ம துதி ஏறெடுக்கும் போது நம்ம தேவையில்லாத காரியங்கள் சுட்டரிக்கப்படணும். ஒரு மனதோடு கைகளை உயர்த்தி கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். அநாதி தேவன் நம்ம அடைக்கலாம். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயங்காட்டியுன்னை இனிதாய் வருந்தி அழைத்தா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பு. திரும்பி அறிக்கை செய்வோம். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் மோடு. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ள. சேர்ந்து சொல்லுவோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிரு. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல், நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர்
அவர் கிருபை என்றும். அக்கினி சோதனை இனி சோதனை வச்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை வச்சிக்க வந்தும் முச்செடி பாதுகாத்த தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும். இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு. சொல்லுவோம், இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்போம். நெஞ்சில கை வச்சு சொல்லுவோமா? என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாய் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே.
ஆயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என் மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்மளுடைய நாட்கள் முடியும் வர, நம்மளுடைய ஜீவன் இருக்கும் வர, இந்த கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நம்ம ஒரே ஒரு காரியம் தான், அப்பா நம்ம ஆராதிப்பேன், எனக்கு வேற எதுவும் வேண்டாம் தகப்பனே சொல்லுவோமா? அப்படியே கூட சேர்ந்து சொல்லுங்க. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாடவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கரங்களை தட்டி நம்மள தேவனுக்கு ஒரு உற்சாக பலியிடுவோம். இந்த எரிகோ கோட்டைகள் உடைந்தது. நம்மளுக்கு இருக்க எரிகோ கோட்டைகள் அநேகம். நம்முடைய அவிசுவாசம், கடன் பிரச்சனைகள், நம்முடைய பலவீனங்கள், வெகு நாளாய் காத்திருக்கிறது. தாவீது சொல்றார், வெகு நாளாய் காத்திருக்குதல் இளைக்க பண்ணும். ஆனா விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். எப்போ வரும் விரும்பினது? அவரை துதிக்க துதிக்க. ஒரே ஒரு காரியம்தான். மரியாள் சொல்ற ஒன்றே தேவை. நம்மளும் சொல்லுவோம், அப்பா Lord, I want nothing but you alone, O Father. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் அப்பா என்று எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மளோட பாடுறது. இந்த நாள் வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறது ஒரே காரியம்தான், அவர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்வது மாத்திரம்தான். சேர்ந்து சொல்லுவோம், அப்பா எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் அப்பா, நீர் பாராட்டின கிருபைக்கு என்று சொல்லி நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. உம்முடைய கிருபைக்கு நன்றி தகப்பனே, நீ பாராட்டின தயவுக்கு நன்றி அப்பா. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம். யோசுவா சொல்றது போல
நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்று சொல்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆண்டவரே, குடும்பமாக உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? நானும் என் அதன் கீழுள்ள ஆகாயமும் வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காக்கின்ற யாவோ கர்த்தர் உம்மை போற்றுமே. ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்த இஸ்ரவேலர்கள் வந்துட்டு எகிப்திலிருந்து வரும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அது இப்படியாக வருது. யாத்திராகமம் இப்போ நம்ம எப்போல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வழி தெரியலையோ, எக்ஸடஸ் யாத்திராகமம் படிக்கும் போது ஆண்டவர் வழியை காண்பிப்பார். இப்போ ரீசெண்டாக நான் யாத்திராகமம் தியானிச்சுட்டு இருக்கேன். அழகா இப்படி சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு வாதையிலிருந்து பாதுகாத்தார், அவர்களை விசேஷப்படுத்தினார், வித்தியாசப்படுத்தினார், திரளாய் தந்தார், தயவு கிடைக்க பண்ணினார், கொள்ளையடிக்க கிருபை செய்தார். யோசித்து பாருங்களேன், இது எங்க நடக்கும்? அங்க மாத்திரம்தான் நடக்கும். தேவன் சொன்ன, நீ போய் கேளு, இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துருவான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போ அப்படின்ட்டு. வெறும்னே அனுப்புற தேவன் நம்ம தேவன் இல்லைங்க. ஒன்னே ஒண்ணுதான், அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், அப்பா நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா சொன்னது, யோசுவா பத்தி எழுதும் போது வருது, ஒருத்தனும் அவன் வாயை அசைக்கலையான் யோசுவாவுக்கு எதிர்த்து, இஸ்ரவேலுக்கு எதிர்த்து. ஏன்னா அந்த கூடாரத்திலே கடந்தான், தேவனுடைய கூடாரத்திலே கடந்தான் அந்த வாலிபன் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாமளும் அப்படியாக சொல்லுவோம், அப்பா நாங்கள் உங்கள் கூடாரத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு விரோதமாக பேசின காரியங்கள் அநேகம் உண்டு. Lord, I cancel each and everything that was spoken against me. எங்களுக்கு விரோதமாக பேசின ஒரு காரியமும் நடக்கக்கூடாது என்று சொல்லி கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அப்பா நான் உனக்கு மாத்திரம் நன்றி சொல்லுகிறேன். இது என்னவா இருந்தாலும் சரி, என் தேவன் எனக்காக இரக்கம் செய்தீங்க, என் தேவன் எனக்காக இரத்தம் சிந்தினீங்க, என் தேவன் எனக்காக வந்தீங்க, நான் ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன், எனக்காக வழக்காடுகிற ஒரு நல்ல தேவன் உண்டு என்று சொல்லி பெயர் சொல்லி அழைத்த தேவனுங்க, தாயின் கரு உருவாக முன்னே தெரிந்து கொண்ட தேவனுங்க, நம்மளை கரு போல காத்த தேவனுங்க. இந்த ஸ்லாக்கியம் யாருக்கு உண்டு? இந்த பாக்கியம் யாருக்கு உண்டு? நான் உன் தேவனா இருப்பேன் என்று சொல்றாரு. நம்ம அவரை தெரிந்து கொள்ள, அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். நம்மளை தெரிந்து கொண்ட தேவனுக்கு நம்ம கைகளை உயர்த்தி கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி என்று சொல்வோமா? எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும், நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தி. எத்தனை பேரால் உணர்ந்து சொல்ல முடியும்? நம்மளை சிதையாமல் தேவன் நம்மளை தப்பித்து காத்தார். நன்றி அப்பா. சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே.
இருப்பவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருபோல காத்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. உணர்ந்து சொல்வோம். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல. நன்றி அப்பா. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவர். சேர்ந்து சொல்வோம். நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருபோல சுமந்தீரே நன்றி. அன்றன்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம். அன்றன்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம். நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல அப்பா ஒரு பூரண வார்த்தையே. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருபோல காத்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. எத்தனை பேர் உணர்றோம் நம்ம எதுக்கும் தகுதி இல்லாத ஒரு பாண்டம், ஆனா அவர் கையில ஒரு விலை உயர்ந்த பாத்திரமாக தேவனை மாற்றி கொண்டிருக்கிறார்ல. நான் இதுக்கான பாத்திரம் அல்லப்பா, ஆனா நம்முடைய கிருபை. சொல்லுவோமா? நான் இதற்கான பாத்திரம் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே நினைவா இருப்பவரே. எபினேசரே எபினேசரே வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்திரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்திரே நன்றி
நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. நீங்களே சுமந்து வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. நம்ம எல்லாம் வாயில் திறந்து சொல்வோம், நம்ம அறிக்கையிடுவோம், என் இயேசுதான் ஆண்டவர், அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று அறிக்கையிட்டு அந்த அறிக்கையிடும் போது let us manifest that. இந்த அறிக்கையிடுகள் முக்கியமான ஒரு காரியமாக என் ஆண்டவர் இயேசுதான் என்று நம்ம சொல்வோம். பெரிய காரியங்களை செய்கிறவர், நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற நல்ல தேவன். முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி சொல்வோம், அப்பா நீங்க மாத்திரம் தான் தகப்பனே. I lift up you Lord, I lift up you Lord. Hallelujah. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் எங்கள் இயேசுவே. He is Lord, He is Lord, He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord, that Jesus Christ is Lord. எங்கள் இயேசுவே ஆண்டவர். கரங்களை தட்டி நன்றி தகப்பன். அப்பா உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி. மீதியான வேலை தேவன் ஆளுகை செய்ய எங்களோடு கூட இடைப்படுங்க அப்பா. our hearts are open அப்பா. எங்களுக்கு எந்த விதமான கன்ஸ்ட்ரெயின்டும் கிடையாது. நீ எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க தகப்பனே. நல்ல வேலைக்காக நன்றி, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபையினுடைய அறிவிப்புகள். இன்றைக்கு 2 காணிக்கைகள் இருக்கும். முதலாவது காணிக்கை சபையினுடைய காணிக்கை. அறிவிப்புகள் கொடுக்கும்பொழுதே அர்ச்சகர்கள் முதலாவது காணிக்கை எடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 6 மணிக்கும் மற்றும் 8:30 மணிக்கும் தமிழிலே ஆராதனை நடைபெறுகிறது. சபையின் மக்கள் சரியான நேரத்தில் வந்து நீங்கள் ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் 11 மணிக்கு பைலிங்குவல் சர்வீஸ் நடைபெறுகிறது. ஆங்கிலத்திலும் தமிழிலும் இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆராதனையும் நீங்கள் சரியான நேரத்தில் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் ஒரு கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஒரு வாஞ்சியோடு இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் அவருடைய கரங்களிலிருந்து நிறைந்த நன்மையை பெற்ற பிள்ளைகளாக அவருடைய ஆலயத்தில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரிடத்தில் இருந்து நன்மையை நாம் பெறவில்லை என்று சொல்லி யாருமே நம்ம சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் பொழுதும் நம்மை கண்மணி போல நம்மை பாதுகாத்து
நம்முடைய தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை அவருடைய செட்டையின் மறைவுக்குள்ளாய் மறைத்து பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையில் நம்மை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நல்ல வீடு இருக்கலாம், நல்ல ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், நல்ல வேலை இருக்கலாம், வருமானம் இருக்கலாம். இவை எல்லாம் இருந்தாலும் கூட அவருடைய பாதுகாப்பு நமக்கு இல்லை என்றால் எல்லாம் விருதாவாக போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? அவர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து சொல்லுவோம். எல்லாரும் வேதத்தை கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்கலாம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 6 11 வரை. லூக்கா 6 11 வரை. வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின கையுடையனுடைய சூம்பின வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பினை கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல சொத்தமாயிற்று. அவர்களோ மூர்க்கம் கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். அந்நாட்களிலே அந்த 10வது வசனம், அந்த மனுஷனை நோக்கி அவர் உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, தருமையான பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இது இந்த அதிகாலை வேளையில் இதோ தகப்பனை உம்மை நோக்கி உம்மை வாஞ்சித்து வந்திருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகள் மேலும் இந்த காலை வேளையிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இருக்கட்டும் ஐயா. இதோ இந்த நாளிலும் இந்த பிள்ளைகள் உம்முடைய ஆலயத்திற்கு வந்தது நல்லது என்று அறிந்து கொள்ளும்படியாய் இதோ ஆவியானவர் இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து அபிஷேகித்து வழிநடத்தியறல வேண்டுமாய் செபிக்கிறோம். இதோ மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இந்த காலை வேளையிலும் நாங்கள் கேட்கிற தியானிக்கிற இதோ உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலமாய் இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் பிழைக்கும்படியாய் இதோ பரிசுத்த ஆவியானவர் நீர் இந்த காலை வேளையில வல்லமையாய் வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. நீங்க பேசுங்க தகப்பனே. அநேக வருஷங்கள் தடைப்பட்டிருக்கிறதான இதோ காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்கள் கரங்களை நீட்டும்படியாக ஆவியானவர் எங்களோடு இடைபெற வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. இழந்து போன எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில நாங்கள் மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்கள் விசுவாசத்தின் கரம் உம்மை நோக்கி நீட்டும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நீர் இந்த காலை வேளையில வல்லமையாய் வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. இது அடியானை மறைத்தருளுங்க ஆவியானவர், நீங்க வெளிப்படுங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம்
இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கரங்களை நீட்டு என்கிற தலைப்பில் இந்த காலை வேளையில் ஒரு சிறிது நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், உன் கரத்தை நீட்டு என்று சொல்லி சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. அடுத்த அரை மணி நேரத்துக்கு இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி என்ன செய்ய போறோம்? பேச போறோம். ஹல்லேலூயா. ஸ்ட்ரெச் அவுட் யுவர் ஹேண்ட் என்கிற தலைப்பில் இந்த காலை வேளையிலே நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் நாம் பெற்றுக்கொண்ட அநேக ஆசீர்வாதங்கள் அவருடைய கரங்களிலிருந்து நமக்கு ஈவாய் கிடைத்தது. நல்ல வீடு, அருமையான குடும்பம், பிள்ளைகள், நல்ல வேலை, வருமானம், இது எல்லாமே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த உலகத்திலே ஆசீர்வதித்திருக்கிறார். இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். உண்மைதானே? ஆனா ஒரு விஷயத்தை இந்த காலை வேளையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையில நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆயினும் ஆண்டவருடைய அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், அவர் கல்வாரி சிலுவையில அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த சம்பூர்ண ஆசீர்வாதங்களை, அந்த முழுமையான ஆசீர்வாதங்களை, வேதத்தில் அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற வல்லமையான அற்புதங்களை, அதிசயங்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாகத்திலும் இருந்து ஒரு சில காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கரங்களில் இருந்து, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் இருந்து ஒரு சில காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். அதை நாம் செய்யும் பொழுது அவர் அவருடைய பிள்ளைகளுக்காக உன்னதத்தில் வைத்திருக்கிற சகல சம்பூரண ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையில நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனாலும் கூட அவர் அவருடைய பிள்ளைகளுக்கென்று அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த நாட்களில நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக பிரச்சனைகள் வருகிறது, பலவீனங்கள் வருகிறது, அல்லது சில நெருக்கடிகள் வரும்போது நாம் திணறி போகிறோம், நாம் கலங்கி போகிறோம். சில இடங்களில அடுத்தது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று அறியாது அந்த இடத்திலே முடங்கி போகிற ஒரு சூழ்நிலையில நாம் அநேக நேரங்களில் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்டதான காரியங்கள், நெருக்கங்கள், கலக்கங்கள், இழப்புகள் நம்மை நோக்கி வரும் பொழுது அதிலிருந்து நாம் அதை மேற்கொள்ளும்படியாக அவருடைய கரங்களிலிருந்து ஒரு அற்புதங்களை, அதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாமும் விசுவாசிகளாகிய நாமும் ஆண்டவருக்கென்று, ஆண்டவர் விசுவாசிக்கிற, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாச உயரத்திற்கு நம்முடைய கரங்களை நாம் நீட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த பலவீனமானாலும் சரி, அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தருவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். வேதாகமத்தில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அநேக சூழ்நிலைகளிலே, அநேக நெருக்கங்களிலே ஆண்டவர் வல்லமையாய் இறங்கி அந்த பிள்ளைகளுக்கு அவர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் என்ன ஒரு காரியம் என்றால், இந்த நாட்களிலே அப்படிப்பட்டதான அற்புதங்கள், அதிசயங்கள், ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக நேரங்களிலே கிடைக்காது சூழ்நிலைகளிலே, நெருக்கங்களிலே, கலக்கங்களிலே நாம் பரிதபித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆகையால் தான் இந்த காலை வேளையில ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவர் விரும்புகிற அந்த விசுவாச உயரத்திற்கு நம்முடைய கரங்களை நாம் நீட்டும் பொழுது, அல்லது ஆண்டவருக்கென்று நாமும் சில காரியங்களை நம்முடைய விசுவாசத்திலே செய்யும் பொழுது, ஆண்டவர் அந்த இடத்துல வல்லமையாக இறங்கி நமக்கு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஹியூமன் டெண்டன்சி என்னவென்றால், நம்முடைய மனுஷீக தன்மை எல்லாவரும் நமக்கு ஈஸியாக கிடைத்திட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். நமக்குள்ள ஒரு சிந்தை எப்படி என்றால், அவர் ஆண்டவர், அவர் கடவுள், அவர் என்ன செய்யணும், எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய சிந்தையாக இருக்கிறது. அவர் ஆண்டவராக இருக்காரு, அவர் கடவுள், அவர் எனக்கு என்னதான் செய்யணும், செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தையில நாம் இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே ஈஸியாக கிடைத்திட வேண்டும். இந்த கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் செய்கிறது போல ஆசீர்வாதங்கள் எல்லாம் 2 கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆகிவிட வேண்டும் என்கிற ஒரு சிந்தையில் இந்த நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு பிரயாசமும் படாமல் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சிந்தை நம்மிடத்தில் அநேகரிடத்தில் நமக்கு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எல்லா பிளஸ்ஸிங்கும் இமெயிலில் வந்துடணும். நம்ம பாதத்தில் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. எல்லா ஆசீர்வாதமும் என்னது, இமெயிலில் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்படியே டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சிந்தையில் இந்த நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படிக்காமல் என்ன செய்யணும், படிக்கவே கூடாது, ஆனால் என்ன செய்யணும், நல்ல மார்க்கில் எடுத்துடணும். உழைக்காம என்னது, ஊதியம் வேணும். ஹல்லேலூயா. We want every blessing but without sacrifice. ஹல்லேலூயா. நம்ம சைடுல இருந்து ஒரு பிரயாசமும் நம்ம போடக்கூடாது. ஆனா ஆண்டவர் என்ன செய்யணும், அவர் ஆண்டவரா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, சூழ்நிலை வந்தா என்ன செய்யணும், அவரு நமக்கு அதுல இருந்து ஒரு விடுதலையை தரணும். ஸோ இப்படி இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய சிந்தை அப்படிப்பட்டதான ஒரு காரியத்திற்குள்ளாக சென்றுவிட்ட காரணத்தினாலே அநேக நேரங்களிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாச உயரத்திற்கு நாம் செல்லாமல் நம்முடைய கரங்களை நாம் உயர்த்தாமல் இருக்கிறோம். அதுவே நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு ஒரு தடையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அப்போ இந்த காலையில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அநேக வருஷங்கள் நாம் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிறோம், அநேக வருஷங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம், இன்னும் விசுவாசத்தில் நாம் என்ன செய்கிறோம், குழந்தைகளாகவே காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வேதாகத்தில் பைபிளில் வைத்திருக்கிற இந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்போதான் சுதந்திரித்துக் கொள்கிறது? ஏதோ ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அவர் இந்த நாட்களில் நீங்க ஒண்ணுமே பிரயாசப்படாம உங்களுக்கு தந்திருக்காருன்னா அது அவருடைய சுத்த ஈவு, வேற ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணுமே நீங்க பிரயாசப்படாம இந்த காலை வேளையில சந்தோஷமா சமாதானமா அவருடைய சமூகத்துல வந்து அவருடைய ஆலயத்திலிருந்து ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா நம்மளை குறித்து மேன்மை பாராட்ட ஒண்ணுமே கிடையாது, அவருடைய பரிபூர்ண ஈவு தான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அதற்கு மேலாக அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கல்வாரி சிலுவையில அத்தனை பாடுகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து கல்வாரி சிலுவையில பரிபூர்ண சம்பூர்ண ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கும் எனக்கும் சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்றால் அதை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த காலை வேளையில அந்த விசுவாச உயரத்திற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாச உயரத்திற்கு நம்முடைய கரங்களை நாம் நீட்டுறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க கரத்தை நீட்டணும் பிரதர்னு, உங்க கரத்தை நீட்டணும் சிஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்மளை கடினப்படுத்தி அல்லது மிகவும் பிரயாசப்பட்டு தான் அவருடைய ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிற ஒரு சாடிஸ்ட் ஆண்டவர்லாம் அவர் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம என்ன செய்ய முடியும், நம்மளுடைய நிலைமை என்ன, நம்மளுடைய சூழ்நிலை என்ன,
நம்மளுடைய பலன் என்ன என்பதை நம்ம விட அவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தான் வேதத்தில் சொல்லுகிறது, மத்தேயுல வாசிக்கும் பொழுது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த மெகுவான சுமைய, அந்த இலகுவான அந்த நுகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதை நாம் சுமக்கும் பொழுது, உலக நமக்கு தருகின்ற பாரமான நுகங்கள் நம்மிடத்தில் இருந்து, அதிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது? ஆண்டவர் பெரிய காரியங்கள்லாம் நம்மிடத்துல எதிர்பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. நீங்க போய் அநேக இதுல மார்க்கங்கள்ல நாம் பார்க்கிறோம், மிகவும் பிரயாசப்பட வேண்டும். இங்க இருந்து தலையில என்னதெல்லாமோ வைத்துட்டு நடநடையா நடக்க வேணும். நிறைய சரீரத்திலிருந்து நிறைய பாகங்களை காணிக்கையா கொடுக்குறாங்க. நிறைய மிகுந்த வேதனைக்குள்ளாக சென்று அவர்களுடைய தேவனிடத்தில் இருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு சிந்தையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும், நாம் இந்த உலகத்தில் எந்த பாடுகளையும் அனுபவிக்காதபடிக்கு அவர் எல்லா பாடுகளையும் கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு விசுவாச, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாச உயரத்திற்கு நம்முடைய கரங்களை நீட்டும் பொழுது ஆண்டவர் நம்மை அற்புதங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் அவர் நிறைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 11:6 வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 11:6. விசுவாசத்தினாலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்யறாராம்? பலன் அளிக்கிறாராம். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய வேலையா சொல்லுங்க. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்யறாராம்? பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த நாட்களில் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறாரு. இந்த உலகத்தில் எல்லாம் எனக்கு இருக்குது, ஆயினும் இந்த வேதத்தில் அவர் எனக்கு உன்னதத்தில் வைத்திருக்கிற அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் என் கரத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாச உயரத்திற்கு நான் நீட்டுவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிறதல்ல. ஹல்லேலூயா. அது எல்லா மார்க்கத்திலையும் எல்லாருக்கும் அதுதான் சம்பவிக்குது. ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் சர்வத்தையும் படைத்த சர்வ சிருஷ்டிகர், இந்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவனாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கென்று ஒரு பிரத்யேக வாழ்க்கை இருக்குதுங்க. ஹல்லேலூயா. ஒரு விடுதலையின் வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாத வாழ்க்கை, இதை தான் அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டும். இதற்கு நேராக நம்முடைய கரங்களை நாம் நீட்ட வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த வேத பகுதியிலிருந்து சில காரியங்களை நாம் வாசிப்போம். பாருங்க, இங்கு வாசித்த இந்த 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, இயேசு கிறிஸ்து எங்கு சென்றாலும் ஒரு பெரிய ஜனக்கூட்டம் இயேசுவின் போதனையை கேட்கவும் அவருடைய கரங்களில் இருந்து அற்புதத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ளவும் எப்பொழுதும் அவருக்கு பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. எவ்வளவாய் ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்தார்களோ அவ்வளவாய் அந்த நாட்களில பரிசேயர், சதுசேயர், அந்த நியாயப்பிரமாணிகர்லாம் ஆண்டவருக்கு பின்னாடியே அவங்களும் பின்தொடர்ந்து கொண்டிருந்தாங்க. எதற்கென்றால் ஆண்டவர் ஏதாவது ஒரு தப்பை செய்ய மாட்டாரா, அல்லது அவரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு குறைகளை நாம கண்டுபிடித்து விட மாட்டோமா என்று சொல்லி அவர் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து ஜனங்களை அவருக்கு விரோதமாக எழுப்பும்படியாக ஆண்டவர் எங்கு சென்றாலும் இந்த கூட்டமும் அவரோடு கூட என்ன செய்யிட்டு இருக்கோம், போய்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. இங்க பாருங்க, நாம் வாசித்த இந்த வேத பகுதியில இங்க ஆண்டவர் ஒரு ஓய்வு நாளிலே இங்க தேவாலயத்தில் வந்து போதித்து கொண்டிருக்கிறார். அங்கே யார் இருக்கிறா? அவரு கூட
அங்கே பரிசேயரும் வேதபாரகரும் கூட அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக அவரோடு கூட இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் அங்கு போதித்து கொண்டிருக்கிறாரு. அந்த நாள் எந்த நாளா இருக்கிறது? ஓய்வு நாளா இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் ஓய்வு நாள் என்பது இந்த பரிசேயர் சதுசேயர் மற்றும் அந்த காலத்தில் இருந்த அந்த நியாய பிரமாணிகள் வேத சாஸ்திரிகளால் மிகவும் ஒரு கடினம் உள்ளதாக அந்த நாட்களிலே ஓய்வு நாட்கள் அனுசரிக்கப்பட்டது. வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த ஓய்வு நாளிலே 39 வகையான கட்டுப்பாடுகளை இவர்கள் விதித்திருந்தார்கள் என்று சொல்லி, ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நாள் அது ஓய்வு நாள். ஆனால் இங்கு நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், அந்த ஓய்வு நாளிலே அநேக கட்டுப்பாடுகளை ஜனங்கள் மேல் திணித்து அந்த நாளை இந்த வேத பண்டிதர்கள் அவமாக்கி போட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது ஒரு ஒரு தொப்பி இருக்கிறது. அந்த தொப்பியை நாம் தலையில வச்சிட்டு போனோம்னா அது என்ன செய்து கிடையாது, பாவம் கிடையாது. அதே ஹேட் அதே கேப்பை நம்ம கரத்தில் கையில வச்சுட்டு நம்ம நடந்து போனோம் என்றால் அந்த நாட்களில் அது பாவமாக அது கருதப்படும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ எந்த ஒரு செயல்களும் அந்த நாட்களிலே, அந்த ஓய்வு நாளிலே செய்யலாகாது. விளக்கு தண்டு அது எரிந்து கொண்டு இருந்தா அதனால ஒரு பிரச்சனை இல்லை. அதே விளக்கத்தண்டை நீங்க கரங்களில எடுத்துட்டு நடந்தீங்கன்னா அது அந்த நாட்களிலே பாவமாக கருதப்பட்டது. இப்படி அநேக கட்டுப்பாடுகளை அந்த நாட்களிலே, அந்த ஓய்வு நாளிலே அவர்கள் திணித்து ஜனங்களை ஒரு ஓய்வு நாளின் ஆசீர்வாதங்களை, அந்த நாளுக்குரிய மகிமையை காணாதபடிக்கு ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக ஜனங்களை வைத்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இங்க நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் அப்படிப்பட்டதான அந்த ஓய்வு நாளிலே ஒரு போதனை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு சூம்பின வலது கையுடைய ஒரு மனுஷன் இருக்கிறான். இங்கு பரிசேயரும் சதுசேயரும் வேதபாரகர்களும் ஆண்டவர் ஏதாவது இந்த ஓய்வு நாளில் அவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அது நிமித்தமாய் அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இங்க இவர்கள் எல்லாம் ஆண்டவரை சூழ்ந்து இருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த மனுஷனை பார்க்கிறாரு. அவன் மேல் இரக்கம் கொண்டு அந்த மனுஷனிடத்துல சொல்லுகிறாரு, உன் கரத்தை நீட்டு என்று. அவன் நீட்டின மாத்திரத்தில் அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு 3 காரியங்களை இந்த காலை வேளையில நாம் தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. 3 காரியங்களை. முதலாவதாக அந்த நாளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அந்த மனிதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மூன்றாவதாக அவன் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கீங்கல்ல? ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவதாக அந்த நாளை குறித்து நாம் தியானிப்போம். வேதத்திலே நாம் வாசித்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாளிலே போதித்து கொண்டு இருந்தார் தேவாலயத்தில் இருந்து என்று சொல்லி. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஓய்வு நாள். ஹல்லேலூயா. சோ ஓய்வு நாள் என்பது அது ஒரு கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு நாளாய் அந்த நாட்களிலே கருதப்பட்டது. ஆண்டவரும் தன்னுடைய சிருஷ்டிப்பிலே 6 நாட்கள் சிருஷ்டித்து 7வது நாள் என்ன செய்தாரு? ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் நாம் உலகத்தில் அநேக வேலைகளில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். 6 நாட்கள் மிகவும் பிரயாசப்பட்டு அநேக காரியங்களை செய்கிறோம். வேலை செய்கிறோம், பிஸ்னஸ் செய்கிறோம். இப்படி அநேக பிரயாசங்களை 6 நாட்களும் பட்டு 7வது நாளில் என்ன செய்திருக்கிறோம்? ஓய்ந்திருக்கிறோம். இந்த 6:1 பிரின்சிபிள் அது இப்போ வந்ததில்லை. உலக தோற்றத்திலே ஆண்டவர் என்ன செய்தாரு?
அவர் ஞானமாய் அந்த ஓய்வு நாளை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஸோ ஆண்டவர் சிருஷ்டித்த இந்த ஓய்வு நாளில் நம்ம என்ன செய்யணும்? ஓய்ந்து இருக்கணும். அவர் ஒரு பிரின்சிபிளை வைத்திருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக நமக்கு என்னது? நல்லதுக்காக தான். வாரம் ஃபுல்லாக சரீர பிரகாரமாக அநேக கடினமான வேலைகளை செய்து கொண்டு அந்த ஒரு நாள் நம்ம ரெஸ்டாக அமைதியாக வீட்டில் சர்ச்சில் ஓய்ந்து இருக்கும் பொழுது என்னது? நம்முடைய சரீரமும் சரி, நம்ம சிந்தையும் சரி, என்னது? அது ஆரோக்கியமாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஓய்வு நாள் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். 6 நாள் நல்ல ஓடி உழைச்சிக்கிட்டு அந்த ஒரு நாள் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமாக வீட்டில் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது திங்கட்கிழமை என்ன செய்யலாம்? ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் வேலைக்கு நாம் செல்லலாம். ஸோ இந்த 6:1 பிரின்சிபிளை தான் ஆண்டவர் அவருடைய சிருஷ்டிப்பின் நாட்களில் அவர் அதை உருவாக்கி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ இந்த ஓய்வு நாள் என்கிறது நாம் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நாள். இந்த ஓய்வு நாளை தான் அந்த நாட்களில் நியாயப்பிரமாணிகள் என்ன செய்தாங்க? அநேக கட்டுப்பாடுகளை வைத்து இந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அசஞ்சா குற்றம், நின்னா குற்றம், நிமிந்தா குற்றம், குனிஞ்சா குற்றம், என்ன செய்யக்கூடாது? ஒன்றுமே செய்யக்கூடாது. அந்த நாளில் நீங்கள் என்ன செய்யணும்? ஓய்ந்து இருக்கணும். அல்லேலூயா. ஸோ இந்த ஓய்வு நாளில் நாம் எப்படிப்பட்டதான ஒரு ஓய்வை எடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் இருந்து நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஓய்வு நாள் மிகவும் நல்லது. இங்கே ஆண்டு வேதத்தில் பார்க்கிறோம், அந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் என்னது? ஏதாவது ஒன்று செய்து விடுவாரோ, அற்புதத்தை செய்து விடுவாரோ என்று சொல்லி அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக சூழ்ந்து இருக்கிறது. ஸோ ஒருவேளை அதனால நாமளும் நினைச்சிடக்கூடாது ஓய்வு நாள் என்கிறது என்னது? ஜாலியாக வீட்டில் சந்தோஷமாக படுத்து தூங்கிட்டு என்னது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாள் அல்ல. ஓய்வு நாள் என்பது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்ம உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு நாளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 2 மரம் வெட்டுகிற மனுஷர்கள், அவர்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் கிடைக்குது. 2 பேருக்கும் ஒரு மரத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அந்த மரத்தில் உள்ள தடியெல்லாம் அழகாக நேர்த்தியாக கட் செய்து 2 இடத்துல வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கான்ட்ராக்டின் பேரில் அந்த ஜாபை செய்கிறாங்க. அதில் ஒரு மனிதன், முதல் மனிதன் என்ன செய்கிறான்? மிகவும் பிரயாசப்பட்டு அந்த மரத்தை அனுதினமும் வெட்டி கொண்டிருக்கிறான். மிகவும் காலையில் 9 மணிக்கு வேலைக்கு வந்தோம்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலையா செஞ்சு அந்த மரத்தில் இருந்து கட் பண்ணி அந்த தடிகள் எல்லாம் ஒரு இடத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அடுக்கி வைத்து கொண்டிருக்கிறான். இன்னொரு மனுஷன் அவனும் என்ன செய்திருக்கிறான்? அவனும் மரத்தை கோடாரி கொண்டு வெட்டி கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் அவன் எப்படி வெட்டுகிறான்? ஒவ்வொரு முறையும் அந்த வெட்டுகிற இடைவெளியில அநேக ரெஸ்ட் எடுக்கிறான். அவன் அநேக நேரத்தில் அவன் வந்து ஓய்வு எடுத்துக்கொண்டு மறுபடியுமாக கொண்டு சென்று மரத்தை வெட்டுகிறார். ஸோ ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது. இவங்க 2 பேருக்கும் கொடுத்த அந்த கான்ட்ராக்ட் டியூரேஷன் முடிஞ்சு போச்சு. முடிந்த பின்பதாக இங்க வந்து பார்க்கும் பொழுது அந்த மிகவும் பிரயாசப்பட்டு மரத்தை வெட்டிய மனுஷன், அவன் வெட்டின மரங்களை காட்டிலும் அந்த இடையில போய் ரெஸ்ட் எடுத்து அப்பப்போ பிரேக் எடுத்து வெட்டினான் இல்லையா, அவனுடைய தடிகள் மிகவும் அதிகமாக இருந்தது. அப்போ இதை பார்த்தோன்னு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். நான் இவ்வளவு பிரயாசப்பட்டு வெட்டினேன், காலையிலேருந்து சாயந்தரம் வேற உயிரை கொடுத்து வெட்டியிருக்கிறேன், ஆனாலும் அவன் இடையில ஒரு நாளைக்கு 4 வாட்டி 5 வாட்டி ஓய்வு எடுத்துட்டு போய் வெட்டினான், என்னை காட்டிலும் அவன் அதிகமாக வெட்டியிருக்கிறானே என்று சொல்லி இவனுக்கு ஒரே டென்ஷன் தாங்க முடியல. நேராக போயிட்டான் அவன்கிட்ட போய், எப்பா நீ வந்து காலையிலிருந்து சாயந்தரம் வேற என்ன செஞ்ச? நீயும் மரம் வெட்டின, பட் என்ன போல வெட்டல. ஒரு நாளைக்கு 10 வாட்டி நீ ரெஸ்ட் எடுத்திருப்ப, ஆனால் நீ வந்து என்னை விட எப்படி நீ ஜாஸ்தியாக வெட்டினு சொல்லி இவன் பயங்கர ஒரு டென்ஷனோட அவன்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கான். அப்போ அவன் சொன்னான், நான் ஓய்வு எடுத்தது தான் நீ என்ன செய்த பார்த்தேன், அதற்கு பின்பதாக நான் ஒரு காரியம் செஞ்சேன், அதை நீ பார்க்கல என்று சொல்லி அவனிடத்துல சொல்லுவான். அப்போ அவன் சொல்லுவான், அப்படி நீ என்ன செஞ்சிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது இவன் சொல்லுவான், நான் எப்பெல்லாம் ஓய்வு எடுத்தனோ அப்பெல்லாம் என்ன செய்துட்டு இருந்தேன், என்னுடைய கோடாரியை நான் கூர்மப்படுத்தி கொண்டு இருந்தேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஓய்வு நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது நம்மளுடைய விசுவாசத்தை ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நாம் கூர்மை செய்ய இந்த
இந்த ஓய்வு நாள் இந்த நாட்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓய்வு நாள் என்பது ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளில நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து வந்து அவருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது, நம்முடைய விசுவாச கோடாரியை நாம் கூர்மை செய்யும் பொழுது, அடுத்த 6 நாட்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில நாம் ஜெயமாய் வல்லமையாய் வெற்றியாய் வாழ்கிற ஒரு கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு நாள் தான் இந்த ஓய்வு நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நம் பழைய ஏற்பாட்டின் காலத்துல இங்கே பரிசேயரும் சதுசேயரும் நியாயப்பிரமாணிகளும் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஓய்வு நாளில் அநேக கட்டுப்பாடுகளை அவர்கள் ஜனங்கள் மேல திணித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவருடைய மகிமையை ஆலயத்தில் காணாதபடிக்கு ஜனங்களை அடிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் அந்த ஓய்வு நாளை ஒரு சடங்கும் சம்பிரதாயமாக அவர்கள் அனுசரித்தார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளின்படி அதை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக கட்டுப்பாடுகளை அந்த நாட்களிலே திணித்தார்கள். ஒரு ஆசீர்வாதமான நாளை ஒரு அடிமைத்தன நாளாய் ஜனங்களை கட்டுப்பாடுகளை கொடுத்து திணித்து அவர்களை அடிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில நாம் எப்படி ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம்? நாம் எப்படி ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம்? ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயமாக போனோம், ஒரு 1.5 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கணும், உடனே திருப்பி வரணும், இப்படிப்பட்ட ஒரு சிந்தையில் வருகிறோமா? இல்லை ஆண்டவரோடு நான் ஒரு என்னுடைய உறவை நான் புதுப்பித்துக் கொள்ள போகிறேன், நான் ஆலயத்தில் சென்று அவருடைய சமூகத்தில் நான் இருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன் என்கிற ஒரு சிந்தையில வருகிறோமா என்கிறதை இந்த நாட்களில் நாம் மிகவும் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒரு ஒழுங்கும் கிரமமாக நாம் அந்த ஆலய ஆராதனையை கடைபிடிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனோ தானோ என்று சொல்லி 8 மணி ஆராதனைக்கு அல்லது 6 மணி ஆராதனைக்கு 7 மணிக்கு வர்றதும், 8 மணி ஆராதனைக்கு 9 மணிக்கு வருகிறதும் அது அல்ல கடவுள் விரும்புகிற ஒரு காரியம். உங்களுக்கு இருதயத்தில் ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், உங்களுக்கு இருதயத்தில் ஒரு ஏக்கம் இருக்க வேண்டும். இது என் ஆண்டவர், அவரை ஆராதிக்கும்படியாக எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். இந்த நேரத்தில் அந்த 2 மணி நேரமும் அவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்க விரும்புகிறேன், அவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்க விரும்புகிறேன், என் விசுவாசத்தை நான் கூர்மையாக்க விரும்புகிறேன், என் விசுவாசத்தில் நான் பலப்பட விரும்புகிறேன் என்று சொல்கிற ஒரு வாஞ்சையோடு ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை, அவர் மேல் வைத்திருக்கிற நேசத்தில் அவரோடு கூட அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு சிந்தையில நாம் ஆலயத்திற்கு வருவோம் என்றால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையிலும் நீங்க வந்திருக்கிற வண்ணம் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை ஆசீர்வதித்திருப்பதற்கு ஏதோ நீங்க ஒழுங்கா சர்ச்சுக்கு வருவதனாலோ அல்லது காணிக்க தருகிறதுனாலேயோ அல்லது நல்ல பாட்டு பாடுகிறதுனாலேயோ அல்லது ஆண்டவருடைய காரியங்கள்ல நம்ம கலந்து கொள்கிறதுனாலவோ அல்ல. அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் ஒரே ஒரு காரணம், அவர் உங்களை அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அந்த உறவி நிமித்தமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த நாட்களில் நீங்க பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஏதோ நீங்க பிரயாசப்பட்டு நீங்க பெற்றுக்கொண்டதல்ல, அவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையில உங்களை தம்முடைய பிள்ளையாக சம்பாதித்தது நிமித்தம், அந்த உறவி நிமித்தம் தான் உங்களை இந்த நாட்களிலே ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை சந்தோஷமாக வைத்திருக்கிறார், நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஓய்வு நாள் என்பது ஆண்டவரோடு கூட நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு நாளாக கருதப்படுகிறது. ஹல்லேலூயா.
கடந்த நாட்களில் எப்படி நாம் ஆலய கூடுகையை ஆசரித்தோம் அல்லது ஆலயத்திற்கு எப்படிப்பட்டதான ஒரு சிந்தையில மனப்பான்மையில வந்தோம் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நாள் கொண்டு ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஆண்டவரே, இதோ வருகின்ற நாட்களிலே இந்த நாள் கொண்டு நான் வருகிற ஆலய கூடுகை என்பது என் தகப்பனோடு கூட என்னுடைய உறவை நான் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக நான் வருகிறேன் என்று சொல்லி நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 2 மணி நேரம் நீங்க அவருக்கு என்று விட்டு கொடுத்து பாருங்களேன். எவ்வளவு சில நேரங்களில் பார்க்கும் பொழுது சர்ச்சு முடியக்கூடிய நேரத்திலையும் ஒரு 4 பேர் வந்து கொண்டிருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் ஒரு ஆராதனைக்கென்று ஒரு நேரத்தை என்ன செய்திருக்கிறாங்க, நியமித்திருக்கிறார். அவர் நாம் வருவதற்கு முன்பதாகவே அவருடைய பிரச்சனை, அவர் வந்து அவருடைய பிள்ளை, அவர் என் பிள்ளை வருவான் என்று சொல்லி அவர் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறாருங்க. அல்லேலூயா. சோ ஆண்டவருடைய ஆலய கூடுகை என்பது அதை மிகவும் ஒழுங்கும் கிரமமுமாக நாம் கடைபிடிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆராதனை நேரத்தில் ஒரு செகண்ட் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், தவறவிட மாட்டேன் என்கிற ஒரு சிந்தை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த 2 மணி நேரமும் நான் ஆண்டவரோடு என் தகப்பனோடு இருக்கிற அந்த உறவை நான் புதுப்பித்துக் கொள்வேன் என்கிற ஒரு மனசிந்தை இந்த காலை வேளையில நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில அந்த உறவை நான் புதுப்பித்துக் கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்களேன், பிரதர் சிஸ்டர், ஓய்வு நாள் என்பது அவரோடு நாம் ஆண்டவரோடு வைத்திருக்கிற அந்த உறவு என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ சண்டே சர்வீஸ் இஸ் a relation with God என்கிற அந்த சிந்தை நம்மிடத்தில் இந்த நாட்களிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் அந்த ஓய்வு நாளில அந்த மனுஷனை சொஸ்தமாக்குகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஓய்வு நாள் தான். ஓய்வு நாளில் ஒரு காரியமும் செய்யக்கூடாது. ஆனால் அந்த நாளிலும் ஆண்டவர் அந்த சூம்பின கையுடைய மனுஷனுக்கு அவனை சுகமாக்கி அவனை ஆலயத்தில் இருந்து சந்தோஷமாக அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு பக்கம் அந்த சூம்பின கையுடைய தேவையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். இன்னொரு பக்கம் ஆண்டவர் எதையாவது செய்வாரா செய்ய மாட்டாரா என்று சொல்லி அவரிடத்தில் குறை கண்டுபிடிக்கும்படியாக இங்கு வேதபாரகர்கள் அங்கு இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர் ஒன்றை தீர்மானித்தார். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என்னை தேடி என் ஆலயத்தில் வந்திருக்கிற இந்த மனுஷனை நான் சுகமாக்கி அனுப்புவேன் என்று சொல்லி அவர் தீர்மானித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் அவர் ஓய்வு நாளுக்கும் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நான் என் தகப்பனோடு கூட உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வேன் என்கிற சிந்தையில அவருடைய ஆலயத்திற்குள் வரும் பொழுது அன்று அந்த மனிதனுக்கு எப்படி ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுத்தாரோ அதே போல ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்கள் வாழ்க்கையில செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு அந்த ஆலயத்திற்கு வரும்பொழுது நம்முடைய உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ள இந்த நாட்களில ஆண்டவர் நமக்கு அந்த வாஞ்சையை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, எந்த காரியங்கள் ஆனாலும் சரி, எத்தனை தடைகள் இருந்தாலும் சரி, ஓய்வு நாள் என்றால் நான் சரியான நேரத்திற்கு என் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்வேன். அவரோடு சென்று அவரோடு கூட நான் உறவாடுவேன், என்னுடைய உறவை புதுப்பித்துக் கொள்வேன் என்று சொல்லி நாம் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை தந்து உங்களை அனுப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இந்த நாளில் ஒரு முடிவை எடுங்க. இனி வருகிற நாட்கள், இனி வருகிற ஓய்வு நாளில் நான் ஆண்டவரை உண்மையாய், உத்தமமாய், ஒழுங்கும் கிரமமாய் அவருடைய சமூகத்திற்கு வருவேன், அவருடைய ஆலயத்திற்கு வருவேன், அவரை தேடுவேன், அவரோடு கூட உறவு வைத்துக் கொள்வேன். நிச்சயமாய் என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற சிந்தை இந்த நாட்களில் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் நாம் இப்பொழுது பார்க்கலாம்.
முதலாவதாக அந்த ஓய்வு நாளை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக அந்த மனிதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 7வது 8வது வசனம் 6ஆம் அதிகாரத்தில். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். இப்ப பாருங்க, முதலாவதாக அந்த நாளை குறித்து தியானித்தோம். இரண்டாவதாக அந்த மனிதனை குறித்து தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவன் வலது கை சூம்பின ஒரு மனிதன் என்று சொல்லி. அல்லேலூயா. சோ இந்த வலது கை சூம்பின மனுஷன் என்று சொன்னால் அதை ஆங்கிலத்தில் அழகாக அதோடைய மெடிக்கல் டேர்ம்ஸோட டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு உலர்ந்த கையாக காணப்பட்டது. சூம்பின கை நம்ம எல்லாரும் பார்த்திருப்பீங்க என்று நினைக்கிறேன். ஸோ அந்த கை என்னென்றால் செயலற்ற ஒரு கையாக இருக்கும். அந்த கையில் அந்த இடத்துல இரத்த ஓட்டம் இருக்காது. ஒரு ஜீவனற்ற ஒரு சூழ்நிலை அந்த பகுதியில் காணப்படும். வேதத்தில் வாசிக்கிறோம், வலது கை சூம்பின ஒரு மனிதன் என்று சொல்லி, a man whose right hand was withered என்று சொல்லி, ஒரு உலர்ந்த கையுடைய ஒரு மனிதன். ஒரு காலத்தில் அவனுடைய கரங்கள் நன்றாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அந்த கை பலவீனப்பட்டு செயலிழந்து ஒரு மரித்த ஒரு சரீரத்தின் ஒரு பகுதியாக காணப்படுகிறது. வேதத்திலே வலது கை என்று சொன்னால் அது அதிகாரத்தை குறிக்கும். வேதத்தில் அநேக இடங்கள்ல நாம் வாசித்திருக்கிறோம். இங்க பாருங்க, இந்த மனிதனுடைய வலது கை அது சூம்பின கையாக இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு காலத்திலே நன்றாக இருந்த ஒரு கை, ஒரு காலத்திலே சரீரத்திலே நன்றாக இருந்த ஒரு பகுதி, அநேக காரியங்களை அவன் செய்திருப்பான் அந்த கரத்தை கொண்டு. ஆனால் இப்பொழுதோ அது சரீரத்திலே மரித்த ஒரு பகுதியாக, ஒரு உலர்ந்த ஒரு கைதியாக, ஒரு சூம்பிய பகுதியாக அது காணப்படுகிறது. பொதுவாக நாம் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் என்ன வேணும்? கை வேணும். ஏனென்றால் மூளையிலிருந்து சிக்னல் கரங்களுக்கு போகும். கரங்கள் தான் என்ன செய்யும்? அந்த காரியத்தை செய்யும். அப்போ கை ஒரு உடம்பில ஒரு ஒரு மிகவும் ஒரு உபயோகமான ஒரு காரியம், ஒரு 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 பகுதி அது. அல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு என்ன நேர்ந்தது? ஒரு காலத்தில் நன்றாக இருந்த அந்த பகுதியானது இப்பொழுது எப்படி இருக்குது? உலர்ந்து போய் சூம்பி போய் காணப்படுகிறது. அதுவும் வலது கை. ஒரு அதிகாரம் மிக்க, அதிகாரத்தை குறிக்கிற அந்த வலது கையானது இப்பொழுது செயலிழந்து காணப்படுகிறது. பொதுவாக பிசாசு நம்முடைய உலக வாழ்க்கையில எங்க கை வைப்பான் தெரியுமா? எது நம்மிடத்துல மேன்மையாக காணப்படுகிறதோ, எது நம்மிடத்துல அதிகமாக வல்லமையாக காணப்படுகிறதோ அந்த இடத்துல தான் என்ன செய்வான்? அவன் கை வைத்து நம்மளை சோதிக்க வருவான். அல்லேலூயா. ஏனென்றால் அப்படிப்பட்டதான ஒரு சோதனையை கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவரிடத்திலிருந்து உங்களை என்ன செய்ய முடியும்? பிரித்து கொள்ள முடியும் என்று சொல்லி சத்ருவானவனுக்கு நன்றாகவே தெரியும். ஸோ ஆகையால் இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒரு காலத்தில் அதிகாரமிக்க நல்ல மேன்மையாக இருந்த ஒரு மனிதனுடைய கரம் இப்பொழுது செயலிழந்து மரித்து போய் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாமும் அநேக முறை சொல்கிறது உண்டு, ஒரு காலத்தில் என்னுடைய கல்வியில ரொம்ப மேன்மையா இருந்தேன், இப்போ என்ன செய்ய முடியல, என்னால் சரியாக படிக்க முடியவில்லை என்று சொல்லி. ஒரு காலத்தில் நல்ல வசதியோட செல்வத்தோட இருந்த அநேகர் சில நேரங்களில் எல்லாவற்றையும் இழந்து காணப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் நான் நல்ல ஜெபிப்பேன் பிரதர், ஆனால் இப்போ என்ன செய்ய முடியல, என்னால் ஜெபிக்க முடியவில்லை. ஒரு காலத்தில் நான் நிறைய ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ என்ன செய்ய முடியல, என்னால் ஊழியம் செய்ய முடியல.
ஸோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல நாம் எதையெல்லாம் மேன்மையாக, எதெல்லாம் நமக்கு நேர்த்தியாக நிறைவாக இருந்ததோ அந்த இடத்துல தான் சத்துரு என்ன செய்வான்? கரத்தை வைத்து நம்மை சோதிக்க அவன் முற்படுவான். அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த சூம்பின கையுடைய மனுஷன் இப்ப அவனை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு காலத்துல அவன் மிகவும் மேன்மையாக இருந்த ஒரு மனிதன் இப்போ தன்னுடைய கை மரித்து போனது நிமித்தம், கை உலர்ந்து போனது நிமித்தம் இப்போ அவன் என்ன செய்கிறான்? அடுத்தவர்களை எதிர்நோக்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. எல்லாம் இருந்தது ஒரு காலத்துல, இப்போ என்னது? எல்லாவற்றையும் இழந்து அவன் ஆலயத்தில் வந்து ஆண்டவரிடத்தில் இருந்து ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள மாட்டோமோ என்று சொல்லி ஏங்கி இருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, எல்லாவற்றையும் அவன் இழந்தாலும் கூட அவன் அந்த நாளில ஒரு முடிவு எடுக்கிறான். நான் என்ன செய்வேன்? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நான் செல்வேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எடுத்த அந்த முடிவு, அவன் இருந்த சூழ்நிலையை மறந்துட்டான். நான் போனா யார் என்னை கவனிப்பாங்க, அல்லது நான் போனா யார் என்னை விசாரிப்பார்கள், அல்லது இந்த சூழ்நிலையில போனா நான் இந்த நாளில சொஸ்தமாவேனா என்று சொல்லி எல்லாவற்றையும் மறந்து விட்டு அவன் ஒரு முடிவு எடுத்தான். என்னுடைய சூழ்நிலை அல்ல, என்னுடைய கரங்கள் அல்ல, என்னுடைய வேதனை அல்ல, என்னுடைய பாடுகள் அல்ல, நான் ஒன்று தீர்மானித்திருக்கிறேன். இந்த நாளில நான் அவருடைய ஆலயத்திற்கு செல்வேன் என்று சொல்லி அவன் மனதில ஒரு தீர்மானம் பண்ணி அவன் ஆலயத்திற்கு சென்ற பொழுது அங்கு ஆண்டவர் அவனுக்கு ஒரு சுகத்தை, மறுபடியும் அவனுடைய மேன்மையை திருப்பி கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும், எத்தனை தடைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், அந்த ஓய்வு நாளிலே நாம் ஆலயத்திற்கு செல்வோம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அந்த நாளிலே நாம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை நினைத்தருளி, ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல அவருடைய அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனுஷன் அவன் அநேக சிந்தைகளோடு கூட அந்த நாளிலும் கூட ஆலயத்திற்குள் சொன்னான். ஆனால் அவன் எடுத்த தீர்மானத்தின் நிமித்தம் ஆண்டவர் அந்த நாளிலே அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த நாட்களில எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த தடைகள் வந்தாலும் கூட ஓய்வு நாளில நான் அவருடைய ஆலயத்திற்கு நான் செல்வேன் என்கிற ஒரு சிந்தை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயம் என்பது ஆண்டவரோடு நாம் வைத்துக் கொள்கிற அந்த உறவை நாம் புதுப்பிக்கிற நாள். ஹல்லேலூயா. சோ இந்த நாளிற்குரிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். அந்த நாளுக்குரிய அந்த ரெஸ்பெக்டை நாம் கொடுக்கும் பொழுது, அந்த நாளிலே நாம் தேவனோடு கூட வந்து உறவாடும் பொழுது, எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எதை நாம் இழந்தவர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை கட்டுகள் வேதனைகளோடு நாம் இருந்தாலும் சரி, அந்த நாளில ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறது நிமித்தமாய் அவர் உங்களை விடுவிக்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, அவர் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனுஷன் தீர்மானித்தான், என்னுடைய சூழ்நிலை பெருசல்ல, நான் ஒன்றை செய்வேன், ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நான் செல்வேன் என்று சொல்லி அவன் தீர்மானித்த முகாந்திரம் ஆண்டவர் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சுகத்தை, பலத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்துல அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. எப்படி நாம் ஆலயத்திற்குள்ளாக கடந்து வருகிறோம், எந்த சிந்தையோடு கடந்து வருகிறோம்? ஒரு விதமான உதாசீனமான ஒரு சிந்தையோடு வந்தோம் என்றால் நிச்சயமாக அவருடைய கரங்களிலிருந்து நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. 6 நாள் கடினமாக நாம் உழைக்கிறோம்.
7வது நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய சபையில் நாம் சென்று ஓய்ந்திருக்கும் பொழுது, அந்த ஓய்வு நேரத்தில் ஆண்டவரோடு கூட நாம் உறவாடி கொண்டு இருக்கும் பொழுது, அவரோடு கூட உள்ள அந்த உறவை நாம் புதுப்பித்து கொள்ளும் பொழுது, நம்முடைய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உண்மையையும் உத்தமத்தையும் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிற அந்த இருதயத்தையும் பார்த்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசத்திற்கு நம்முடைய கரங்களை நாம் நீட்ட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க? இனி வருகிற ஓய்வு நாளில் நிச்சயமாக நான் ஏனோ தானோ என்று வரமாட்டேன். சரியான நேரத்திற்கு வந்து என் தேவனுடைய ஆலயத்தில், அவருடைய சமூகத்தில் இருந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த ஆலய கூடுகை, அந்த ஆராதனை வேளையாகிய 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரோடு கூட என்னுடைய உறவை நான் புதுப்பித்து அவருடைய கரங்களில் இருந்து நான் நன்மைகளை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில ஒரு தீர்மானம் எடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனிதன் அந்த தீர்மானத்தை எடுத்தாங்க. அவனுக்குள்ள எத்தனையோ பாடுகள் இருந்தது, அவனுடைய மேன்மை போயிருந்தது, எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அநேக கஷ்டங்கள் மத்தியில அவனுக்கென்று அவன் ஒரு மற்றவர்களை டிபெண்ட் செய்து வாழ்கிற ஒரு சூழ்நிலை. ஆயினும் அவன் ஒரு தீர்மானத்தை எடுத்தான், நான் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்வேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் அந்த ஆலயத்தில் அவர் வாசம் செய்திருந்தார். ஹல்லேலூயா. இயேசு இந்த ஆலயத்தில் இருக்காருங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்களேன், இயேசு இந்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு 2 பேருக்காவது சொல்லுங்களேன், இயேசு இந்த ஆலயத்தில் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். நீங்க இந்த ஆலயத்தில் அவரை தேடி வரும் பொழுது, அவரோடு கூட உங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ள வரும் பொழுது, உங்கள் விசுவாசத்தை, விசுவாச கோடாரியை கூர்மையாக்குவேன் என்கிற அந்த சிந்தையில வந்து உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ முதலாவதாக என்ன பார்த்தோம்? இந்த ஓய்வு நாளை குறித்து பார்த்தோம். 2வதாக அந்த மனிதனை குறித்து பார்த்தோம். 3வதாக அவன் பெற்ற அந்த விடுதலையை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, the deliverance. வாசிக்கலாம் 8வது 9வது வசனம். அவர்களுடைய சிந்தைகளை அவர் அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு. போது சிஸ்டர், சரி, முடிவு கடைசி பகுதிக்கு வந்து விட்டோம். முதலாவதாக பார்த்தோம் அந்த ஓய்வு நாள் எப்படிப்பட்ட நாள், அது எப்படிப்பட்ட நாளாக நாம் அதை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த ஓய்வு நாளில் அந்த மனுஷன், அந்த சூம்பின கையுடைய மனுஷன் அந்த ஆலயத்திற்குள் வந்த பொழுது ஆண்டவர் எல்லா சம்பிரதாயங்களையும், சடங்குகளையும், எல்லா அந்த நியாயப்பிரமாண காரியங்களையும் ஒதுக்கி வைத்து விட்டு அவர் அந்த ஓய்வு நாளில் அந்த மனுஷனை சுகமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வதாக பார்த்தோம் அந்த மனிதனுடைய வாஞ்சை, அவனுடைய இருதயத்தில் இருந்த ஏக்கம், என்னுடைய சூழ்நிலை என்னுடைய பெரிதல்ல, நான் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்வேன் என்று அவன் தீர்மானித்த மாத்திரத்தில் அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிட்டார் என்று சொல்லி, 3வதாக அவன் பெற்ற விடுதலையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இங்கு வேதம் சொல்லுகிறது அது ஒரு ஓய்வு நாளாக இருந்தது என்று சொல்லி, இயேசு என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி அவரில் குற்றம் காணும்படியாக அங்கு பரிசேயரும் வேதபாகரும் ஒரு பக்கம் அவர்கள் ஆண்டவரை சூழ்ந்து கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவர்களுடைய சிந்தனையை அறிந்திருந்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஏனென்றால் அந்த நாட்களில் ஒரு அற்புதத்தையோ அதிசயத்தையோ செய்வது என்பது அது பாவமாக கருதப்படும் என்று சொல்லி அந்த நாட்களில் ஓய்வு நாளுக்குரிய கட்டுப்பாடுகள் இருந்தது. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு,
ஆலயத்தில் இருக்கிறாரு. இந்த ஜனங்கள் இவரிடத்தில் குற்றம் காணும்படியாக அவரை சூழ்ந்து இருக்கிற அந்த வேதபாரர்களுடைய சிந்தையை அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. அவருடைய சிந்தையை அறிந்திருந்தார். அவருக்கு தெரியும் நிச்சயமாக இவங்க என்ன செய்ய போறாங்க, நான் செய்கிற இந்த காரியத்தின் நிமித்தம் இவங்க என்ன செய்ய போறாங்க, என்னிடத்துல குற்றம் கண்டுபிடிக்க போகிறார்கள் என்கிற காரியத்தை ஆண்டவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. அப்ப அவர் என்ன செய்திருக்கணும், சரி இந்த நாள் ஓய்வு நாள், இந்த ஓய்வு நாள்ல இந்த காரியத்தை செய்யலாகாது, அப்படியே நான் செஞ்சாலும் ஜனங்களிடத்துல இந்த இவங்க என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் இதை தவறாக ஜனங்களை இது நிமித்தம் வழி நடத்துவார்கள் என்கிறதை ஆண்டவரும் அறிந்திருந்தார். எப்பொழுதும் பார்த்துக்காங்க, மனுஷன் நினைக்கிற வண்ணம் அல்ல ஆண்டவர் நினைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பினால் அவர் அவருடைய வழிகளில தான் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய எதிராளி என்ன நினைக்கிறான், உங்க பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைக்கிறான், அல்லது உங்க சுற்றத்தார்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொல்லி ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஆண்டவர் அப்படி யோசிக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்து விட்டார் என்றால் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்திருப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்கிற தேவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு எதிராக ஒருவனும் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், எனக்குரிய ஆசீர்வாதம் அது எந்த சூழ்நிலையிலும் அது என்னை வந்து சேரும். ஹல்லேலூயா. அதை எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த நேரத்தில் ஆலயத்தில் இந்த மனுஷனுடைய சிந்தையை நன்றாக அறிந்திருந்தார். ஒருவேளை அவர் நினைத்திருக்கலாம், இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் என்ன செய்துக்கலாம், இந்த அற்புதத்தை நம்ம செஞ்சுக்கலாம் என்று சொல்லி அவர் நினைத்திருந்திருக்கலாம். ஆனா அவர் நினைக்கல. அவர் அந்த நாளில் தானே அந்த மனுஷனை அவர் சொஸ்தமாக்க அவர் தீர்மானித்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த மனுஷன் ஓய்வு நாளில தான் வந்திருந்தா, பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர்கள் எல்லாரும் சுற்றி தான் இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் அந்த நாளில அவனை சுகமாக்கும்படி அவர் தீர்மானித்திருந்தார். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் சூம்பின கையுடைய ஒரு மனுஷனாய் இருந்தான். அந்த கரம் நாம் தியானித்த வண்ணம் அது ஒரு செயலிழந்த ஒரு கரம். ஒரு செயலிழந்த கரத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்ப நீ என்ன செய், உன்னுடைய கரத்தை நீட்டு என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்போ நான் சுகமாக்க போகிறேன், நீ என்ன செய்யணும், உன்னுடைய கரத்தை நீட்ட வேண்டும் என்று சொல்லி. அவனால நீட்ட முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த கை மறுத்து போன ஒரு கை, ஜீவனற்ற கை, இப்படியே வச்சிருப்பான்ல, சுருக்கி இப்படியே வச்சிருப்பான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்ப நீ என்ன செய், உன் கரத்தை நீ நீட்டு என்று சொல்றாரு. நடக்கக்கூடிய காரியமா? ஆனா இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் கரத்தை நீட்ட முடியாது என்று சொல்லி எனக்கு தெரியும், அது ஒரு மரித்து போன ஒரு கரம் என்று சொல்லி எனக்கு தெரியும். ஆனாலும் நான் என் வார்த்தையை அனுப்புகிறேன், நீ இப்போ நீட்டும் பொழுது உன் கரம் அது நீட்டப்படும் என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தையின்படி அவன் நீட்டின பொழுது அந்த கரம் அது நீட்டப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அது உங்களுடைய பலனை வைத்தோ, உங்களுடைய பராக்கிரமத்தின் அளவை வைத்தோ, உங்களுடைய பிரயாசத்தின் அளவை வைத்து அல்ல. அவர் சொல்லுகிறார் என்றால், அவருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது எந்த குறைவாக இருந்தாலும் சரி, அது எந்த பாரமாக இருந்தாலும் சரி, அது எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, எந்த வகையான கடன் சுமைகளாக இருந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்றால், அந்த ஆசீர்வாதத்தை
நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளிருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது உங்களுடைய பலத்தையும் உங்களுடைய பராக்கிரமத்தின் அளவு இல்லைங்க. அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வல்லமையின்படி, அவருடைய மகத்துவத்தின்படி அவர் உங்கள் வாழ்க்கையில அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடத்திலே கருத்து வரும் பொழுது, அது நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த வகையான ஒரு கட்டுகளோடு பாரங்களோடு நீங்க இருந்தாலும், அவர் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால், அவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு கடந்து வருகிறது என்றால், அந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும் என்பதில் இந்த காலை வேளையில அந்த நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி இந்த காலை வேளையில நாம் எழுந்திருப்போம். நாம் இருக்கின்ற இடத்துல நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். இந்த காலை வேளையில முழுமையாக நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த காலை வேளையில, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில நம்மை முழுமையாக நாம் ஒப்பு கொடுப்போம். நான் இருக்கிற சூழ்நிலை அல்ல, இதோ நாங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்க வந்திருக்கீங்க என்று சொல்லி ஹல்லேலூயா எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். இதோ உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஒவ்வொரு குறைவுகள், உங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஹல்லேலூயா இந்த காலை வேளையில நீங்கள் அவருடைய ஆலயத்திற்கு நீங்கள் வருகிறேன் என்கிற அந்த தீர்மானத்தை எடுத்தபடியினால, நீங்கள் அவருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறபடியினால, அவரோடு கூட ஒரு உறவை புதுப்பித்துக் கொள்கிற அந்த சிந்தை உங்களிடத்திலே காணப்படுகிறபடியினாலே, அவருடைய வார்த்தையின்படி இந்த காலை வேளையில உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம், ஓ ஹல்லேலூயா, உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. இந்த காலை வேளையில எல்லாரும் கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஹல்லேலூயா. ஒரு புதிய ஓய்வு நாளை குறித்ததான ஒரு புதிய வெளிப்பாட்டை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஓ வருகிற ஓய்வு நாட்களில நான் ஏனோ தானோ என்று வரமாட்டேன். என் ஆண்டவரோடு கூட ஒரு உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக நான் வருவேன். மிக நேர்த்தியாக நான் என்னுடைய ஆலயத்திற்குள்ளாக வருவேன். மிக சரியான நேரத்திற்கு வருவேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நொடி பொழுதையும் அவருடையோடு கூட நான் அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில ஒரு தீர்மானம் எடுங்கள். நிச்சயமாகவே இந்த ஓய்வு நாளுக்குரிய அவர் சகல ஆசீர்வாதங்களையும் சகல நன்மைகளையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஓய்வு நாளுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. ஓ உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இந்த காலை வேளையில தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இறங்கட்டும் ஐயா. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இறங்கட்டும் தகப்பனே. இந்த பிள்ளைகள் வந்திருக்கிற சூழ்நிலைகளை இதோ நீர் அறிந்திருக்கிறீங்க அப்பா. இதோ அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. இதோ அவருடைய என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ, இதோ என் தேவன் இந்த காலை வேளையில இதோ உம்முடைய வார்த்தையின்படி இதோ நீர் கரத்தை நீட்டு என்று சொன்ன மாத்திரத்திலே, ஓ அந்த மரித்து போன கரம், அந்த உலர்ந்து போன கரத்துல எப்படி ஜீவன் வந்ததோ, இதோ இந்த காலை வேளையில இதோ உம்முடைய வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உலர்ந்து போன வாழ்க்கையில உம்முடைய ஜீவன் உண்டாவதாக தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்தருளுங்க. உம்முடைய ஜீவனுள்ள நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. ஆவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனின் அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் அந்யோன்யமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருந்து நம்மை வழிநடத்தி பாதுகாப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் வாழ்த்தி சொல்லுங்கள். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஒரு சின்ன வேண்டுகோள்.